கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக திரட்டப்படுற இந்த 1008 சாயில் ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு பல கோவிலுக்கு நம்ம விசிட் பண்ண போறோம். வாங்க செக் அவுட் பண்ணலாம். இன்று மதியம் கூரோன் வட்டாரத்தில் இருக்கிற எஸ்டேட் கோவிலோட திருமண்ணு தான் எடுக்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீ அருள்மிகு ஆதி முனீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சரித்திரம் என்னன்னா, இந்த நிலத்தோட துறை இந்த இடத்துல முன்னீஸ்வரரை பார்த்துருக்காரு. ஊர் மக்களை கூப்பிட்டு இந்த இடத்துல கோவில் கட்டிக்கிங்க, நீங்களே பூஜைக்கு சொல்லிட்டு இந்த நிலத்தையே எழுதி கொடுத்துருக்காரு. இந்த நிலத்துக்கு பட்டாவும் இருக்கு. ஸோ இந்த முன்னீஸ்வரரோட வளத்தை இந்த கோயிலுக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். இதோட வைப்ரேஷனே வேற மாதிரி தான் இருக்கு. தோட்டப்புறத்தோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பா இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த தைலை தோட்டத்தோட இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயமே இருக்கு. இந்த பெரிய காம்பவுண்ட்ல ஒரு அழகான அம்மன் அமைதியாக அமர்ந்திருக்காங்க. இந்த கோவில்லையும் ஒரு புடி மண் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. இந்த வேளையில தைலை தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வணங்கிட்டு போங்க. இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தோட்டத்தில் இன்னொரு மகாமாரியம்மன் ஆலயமும் இருக்கு. இந்த கோவில் மிக ஃபேமஸான கோவில் கூட சொல்லலாம். காரணம் டிக்டாக்ல வைரலாக ஆனிச்சு. சித்தரோட முகம் ஒரு மரத்தில் தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த கோயிலுக்கும் போயிருந்தாங்களா. அந்த கோயில் தான் இந்த கோயில். இந்த ஆலயத்தை ஒட்டி சில படங்களும் எடுத்திருந்தாங்க. பூச்சாண்டி படமும் கல்வனை கண்டுபிடி என்ற ஒரு சீரியலும் இந்த இடத்துல தான் எடுத்திருந்தாங்க. நானும் சித்தரோட முகத்தை பார்க்கறதுக்காக அந்த மரத்தை பார்த்துருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பாருங்க. அதே நேரத்தில் நான் போன நேரத்தில் உபயமும் பஜனையும் நடந்துச்சு. அதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருந்துச்சு. இந்த மரமும் இந்த வேரும் இதை பார்க்கும்போது பூர்வீக காலத்தில் ஏறத்தில் ஒரு 250லேருந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகின கோவிலாக தான் இருக்கும். அந்த காலத்திலே இந்த கோவில் உருவாக்கி சொன்னோமா, அந்த மண்ணை தொட்டு எடுக்கிறதுல நான் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கேன். கண்டிப்பாக தைலை தோட்டத்தை, அதாவது குரோன் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு சித்தர் கோயில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடையாளப்படுத்துவாங்க. இந்த மகாமாரியம்மன் இருக்காங்க. இந்த கோவில் நிர்வாகத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெட்ரோபாலிட்டனில் இருக்கிற கோவிலை விட இந்த மாதிரி தோட்டப்புறத்தில் இருக்கிற கோவிலை பார்க்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருக்கும். இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், கம்போங் செம்படா பாடாங்லும்பு. இந்த இடத்துல இந்தியர்கள் அதிகமாகவும் இருக்காங்க. கோவிலும் ஓரளவுக்கு அதிகமாகவும் இருக்குது. இங்கேயும் வழிபாடு செய்கிறாங்க. இங்கேயும் தீமிதியெலாம் நடக்குது. இந்த வேளையில் இந்த கோவிலேருந்து ஒரு பொடி மண் தீக்குழியிலேருந்து அதாவது பூக்குழியிலேருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே பாடாங்கலும்பு வட்டாரத்தில் கலைவாணி தமிழ் பள்ளிக்கு முன்புறமே ஒரு ஆலயம் இருக்கு. ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம். இந்த கோவில் தற்பொழுது பாலஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி பொதுமக்களாகிய நீங்க, பக்தராகிய நீங்க நன்கொடை செலுத்தி இந்த கோவிலோட வளர்ச்சிக்கு நிதி கொடுக்க போறீங்கன்னு தான் தாராளமா வர வைக்கிறாங்க. இந்த கோவில் மிக மிக பழமையான கோவில். குறைஞ்சது ஒரு 100 வருஷம் 110 வருஷம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த கோவில்லேருந்து ஒரு பிடி மண் எடுக்கும் போது அந்த மண்ணோட ஃபீல் வேற மாதிரி தான் இருந்துச்சு. மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு, ஆனந்தமாகவும் இருந்துச்சு. இந்த கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் லிஸ்டிலே இல்லாத ஒரு ஆலயம் சொன்னா ஸ்ரீ கொய்யா மரத்து முன்னீஸ்வரர் தான். காரணம், இவர் போகும்போது தச்சையில கோவில்காரங்களே சொல்லி அழைச்சி எங்களை கூட்டு வந்தாங்க. இந்த கோவில் உருவானது ஒரு செம்பனை தோட்டத்து நடுவில். அந்த நிலத்து சொந்தக்காரர் முனீஸ்வரரை பார்த்துருக்காரு. அதனால கோவிலை எழுப்ப சொல்லி இந்த கோவிலை வழிபாட்டு வர சொல்லியிருக்காங்க. இங்கேயும் டத்தோக்ராமாட் இருக்காரு. இந்த கோவில் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்பட்டிருக்கு தான். ஆனால் இங்கே ஒரு கடுமையான ஒரு கோட்பாடோடு தான் இருக்காரு. காரணம், எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுக்கறதுக்கு கேள்வி மேல கேள்வியை என் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லி பிறகுதான் அந்த மண் நாகம்மா இடத்துல இருந்து எடுக்க முடிச்சு. இந்த வேளையில கோவில் தரப்பினருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பயணத்துல அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கும் அவரோட மகன் விஸ்வநாதன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்குள்ள கோவிலை கண்டே பிடிச்சிருக்க முடியாது. உங்களை அடுத்தடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.